ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 வாழைக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். இதை டாப்பும் பாட்டமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீலர் கட்டர் வச்சு இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா வாழைக்காயும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஸ்லைசரில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வாழைக்காயை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் போடாமல் தனித்தனியாக போடுங்க. நான் இப்போ சால்ட் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வாட்டரை ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பொரிஞ்சு வரும் எண்ணெயில் தண்ணி படுறப்போ, அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேர்க்குறத விட இப்போ உப்பு நம்ம சேர்த்தோன்னா சிப்ஸில் எல்லா இடமுமே ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சால்ட் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். இதே போல் எல்லா வாழைக்காயுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிப்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பொரித்து எடுத்துட்டோம். இதில் நான் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி பவுடர் பிடிக்கலைன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் நம்ம சேர்த்து பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.